ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்லூர் மாம் ஆன் டியூட்டி. இன்னைக்கு நம்ம 0 ரூபீஸ் ரேட்ல ஸ்விம்மிங் பூல் வீட்லயே எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போயிடலாமா? எஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்விம்மிங் பூல் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுவும் செலவே இல்லாம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நாங்க கொஞ்சம் கிரேட்ஸ் வச்சிருக்கோம், அப்புறமா கொஞ்சம் வெயிட்ஸ் வச்சிருக்கோம். இந்த ஷீட் இருந்தால் தான் நம்மளால ஸ்விம்மிங் பூலே செய்ய முடியும். ஒன்று இந்த மாதிரி ஷீட் இருந்தா ஓகே, இல்லை பேனர் ஷீட்ஸ், கல்யாண வீட்டிலலாம் பேனர் வைப்போம், அந்த மாதிரி ஷீட்ஸ் இருந்தாலும் ஓகே. இப்போ நான் பார்த்தீங்கன்னா தார்பாலின் ஷீட், பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். இந்த ஷீட்ல நம்ம தண்ணி ஊற்றும் போது வெளியிலலாம் லீக் ஆகாம அப்படியே செட் ஆகிருக்கும் அந்த தண்ணி. ஸோ இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேட் எல்லாமே நம்ம சுற்றி அடுக்கிக்கலாம். ஸோ நாங்கள் இன்றைக்கி கூல்ட்ரிங்க் கிரேட் எடுத்திருக்கோம். இது மாதிரி கூல்ட்ரிங்க் கிரேட்ஸ் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் வெஜிடபிள் கிரேட்ஸ் எடுத்துக்கலாம். அப்படி என்கிட்ட கிரேடே இல்லை அப்படின்றவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடத்தில் அரை அளவுக்கு நீங்கள் தண்ணி பிடிச்சிக்கோங்க, இல்லை மண்ணோ ஏதோ ஒன்று கொட்டி வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சுட்டு சுற்றி ரவுண்டாக இந்த மாதிரி அடுக்கிக்கலாம், இல்லை ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு எந்த மாதிரியான ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. ஸோ நான் எனக்கு பிடிச்ச மாதிரியான ஷேப்பில் நான் இன்றைக்கி அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் நான் கிரேடை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அரேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஷீட்டை இது மேலே நம்ம போட்டுக்கலாம். ஸோ பிளாஸ்டிக் ஷீட் இருந்தாலும் ஓகே, அப்படி இல்லைனா பேனர் ஷீட்டும் நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி வெளியில் போகாமல் இதில் நல்லாயிருக்கும். ஸோ இதை நம்ம நார்மலாக நம்ம எப்படி மேலே போடுவோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுக்கும் போது நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே உட்காரும்போது உள்ளே உட்காரும்போது பார்த்தீங்கன்னா அது மேலேருந்து இழுக்காத அளவுக்கு நல்ல தரையில் ஃபுல்லாக ஃப்ளாட்டாக படிஞ்சிருக்க மாதிரி மட்டும் மேலே பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி லைட்டாக மேலே வரா மாதிரி, எல்லா ஷீட்ஸும் மேலே வரா மாதிரியான ஒரு கொஞ்சம் பெரிய ஷீட்டாக இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வெயிட்டான ஏதாவது ஒரு செங்கலோ இல்லை கல்லோ நம்ம எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஷீட்ஸ் மெயினாக கீழே ஃபுல்லாக படிஞ்சிருக்க மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம தண்ணி மேலே பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கீழே விழாமல் சாயாமல் இருக்கும். ஸோ இப்போ இது மேலே நான் செங்கல் எல்லாமே வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். இப்போ எங்களுக்கு இங்கே டேப் இருக்கு, அதனால எப்படியும் நாங்கள் திறந்து விட்டுருக்கோம். அப்படி இல்லாட்டி இந்த ஓர்ஸையும் திறந்து விட்டுக்கலாம். ஓர்ஸ் வச்சு பைப்பு இப்போ பால்ஸ் எடுத்துக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நமக்கு தேவையான பால்ஸ் அதெல்லாமே இதில் நம்ம போட போகிறோம். ஸோ போட்டுட்டு தன்வந்த் இன்னைக்கு எப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் நான் பால் போடுறேன். இப்போ தண்ணி ரொம்பிடுச்சு. ஹாஃப் தண்ணி பிடிங்க, இல்லாட்டி வெயிட் தாங்காது. இந்த சம்மரில் இதில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. வாவ், செம்ம சில்லாக இருக்கு, ரொம்ப ஜாலியாக இருக்கு. முடியல, நினைக்கவே முடியல. செம்ம சில்லுன்னு இருக்கு, ஜாலியாக இருக்கு. நல்ல சில்லுன்னு இருக்கு.
வாவ் செம்ம சில்லுன்னு இருக்கு. இது ஆக்சுவலாக ஒரு ஃபால்ஸ் மாதிரியே இருக்கு. நம்மளாம் ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டுவோமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளாலேயும் இப்போ கட்ட முடியுது இல்லை? லாக்டவுனில் வெளியில் ஸ்விம்மிங் பூலுக்குலாம் போக முடியாது. அதனால நம்ம வீட்டிலே செஞ்சிட்டோம். ஸ்விம்மிங் பூல் போனால் ப்ளீச்சிங் பவுடர்லாம் போடுவாங்க. இது வந்து நம்ம வீட்டிலே செய்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்குது. கொஞ்சம் ஷாம்பு மட்டும் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஷாம்பு பேக்கெட் ஃபுல்லாக நான் பிரித்து இதில் கொட்டிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும். சரிப்பா, பாய். நான் போய் குளிக்கிறேன்.